குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நம்ம பார்க்க இருக்கும் பதிவு பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் சனீஸ்வர பகவான் தரும் சசயோகம் அப்படிங்கிற யோகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த நவகோள்களில் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நவகோள்களில் குஜாதி ஐவர்கள் என்று சொல்வது உண்டு. இந்த குஜாதி ஐவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சூரியன் ஒளி கிரகம், அதுக்கு அடுத்ததாக சந்திரன் ஒளி கிரகம், ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். இந்த 4 கிரகங்களை தவிர்த்து செவ்வாய், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், இந்த ஐவருடைய பொதுவாக யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது 2 கிரகங்கள் சேரணும். அந்த 2 கிரகங்களின் சேர்க்கையை தான் யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். ஆனால் தனித்த ஒரு கிரகம் தரும் யோகம் அப்படிங்கிறது இந்த குஜாதி ஐவர்கள் தரும் பஞ்சமகா புருஷ யோகம். இதில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய யோகத்தை ஜாதகருக்கு கொடுக்குது. அதுதான் இந்த யோகத்தின் ஒரு ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உதாரணமாக செவ்வாய் பகவான் தரும் ருசக யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அவர் கொடுக்குறது பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்குறாருன்னா, முதல்ல நிலபுலங்கள் சார்ந்த வகையில் நல்ல யோகத்தை கொடுக்குறார். சொத்து, செவ்வாயை பொறுத்தவரையிலும் நிலமகன் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. அதனால் அந்த நிலங்கள் சார்ந்த வகையில் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்ததாக அவர் ஒரு வெப்ப கிரகம். அதனால் இந்த ஆலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபேக்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நெருப்பு சார்ந்த வகைகளில் ஒரு உருக்கு ஆலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அல்லது தங்கத்தை உருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி அதை ஒரு உலோகத்தை உருக்கி ஒரு பொருளாக மாற்றி அந்த வெப்பம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக உபயோகித்து அதில் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குற அளவுக்கு வருது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு நிர்வாக திறமை அல்லது ஒரு மருத்துவம், இப்படி அந்த கிரகங்கள் அவர்களுடைய தன்மைகளில் இந்த யோகம் அமையுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு விஷயம். அதனால் இந்த ஒவ்வொரு யோகமும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமான ஒரு அமைப்பை பெற்ற ஒரு யோகமாக திகழ்கின்றது. அடுத்து நீங்கள் சுக்கிர பகவான் தரும் அந்த மாளவியா யோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அவரை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் பொருள், பணம், அந்த பொருளாதார விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குறார். அடுத்ததாக கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறார். வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குறார். அந்த குரல் பலம், அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல ஒரு வலிமையான அந்த ஒரு யோகத்தை கொடுக்குறாங்க. அந்த வகையில் சனீஸ்வர பகவானுடைய யோகம், இந்த சசயோகமானது எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, தன்னலமற்று சேவை செய்யும் அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாடாளும் யோகம் அல்லது உயர்ந்த தலைவர் பதவி, இப்படியெல்லாம் கொடுத்து அழகு பார்க்குது. இந்த சசயோகம் அப்படிங்கிறது பொதுவாக ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கிறவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஆனால் அந்த புண்ணியம் செய்து இந்த பிறவியில் இந்த யோகம் கிடைக்க பெற்று அதை அனுபவிக்கும் போது மேலும் நம்ம தவறு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா, இது ரொம்ப சூப்பராக ஒரு வம்சத்தையே உருவாக்குது. அது மனிதனாக பிறந்தவன் அந்த மாதிரி இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. இருப்பினும் இவரை பொறுத்தவரையிலும் அது கொடுக்குறாரு. அதாவது ஒரு என்ன ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, முதல்ல சொன்ன மாதிரி தான் நாடாளும் யோகம். தன்னலமற்று ஒரு உதவிகளை செய்வதில், ஒரு மக்களிடையே ஒரு உதவி செய்கிறது, மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னோம்னா இது சரியாக இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, காலபுருஷ தத்துவத்தில் 7ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவான் தான். அந்த 7ஆம் இடம் என்பது மக்கள் தொடர்புடைய அந்த ஒரு இடம்.
மக்கள் தொடர்பு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உச்சமாகக்கூடிய இந்த கிரகமானது இது கொடுக்கும் அந்த யோகமானது அந்த மக்களுடைய தொடர்புடைய அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்னலமற்று சேவை செய்யக்கூடிய மிக உயரிய பதவிகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இவரை வந்து நம்ம வந்து அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்போம். அதாவது வந்து தாமதம் அல்லது வந்து சுணக்கம், முடக்கம் இப்படியெல்லாம் பல விதங்களில் பல விஷயங்களில் பேசுவோம். அது அந்தந்த ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தும்போது அது சார்ந்து நம்ம வந்து ஒரு பலன்களை எடுப்போம். ஆனால் பொதுவாக ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி, தன்னலமற்ற ஒரு நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பதவி, இந்த சிஎம்மு, பிஎம்மு, அப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, பிரசிடெண்ட். இப்படியான பதவிகளை எல்லாம் கொடுக்குறது யாருன்னாக்கா இவர் மட்டும்தான். இதை வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கிறத விட ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். முதல்ல வந்து ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கோங்க. கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னாக்கா இது வந்து அந்த ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். சச யோகம் அப்படின்ற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இந்த கடக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அவர் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் உச்சம் பெற்று இந்த யோகத்தை கொடுக்குறாரு. அவருடைய சமசப்தம பார்வை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திக்பலம் பெற்று அந்த 10ஆம் இடத்துல இருக்கும். கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். 10ஆம் இடத்தை பார்த்து திரும்பவும் லக்னத்தையும் பார்த்துருவார். ஆக இது வந்து ஒரு சிறந்த யோகம் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். உதாரண ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது எனக்கு பட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது நம்மளுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய ஜாதகம் தான். இதில் வந்து இந்த ஜாதகத்தை பாருங்கள். கடக லக்னம், 4ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் உச்சம் பெற்றிருப்பார். சரிங்களா? 5ஆம் இடத்துல குரு இருப்பார். லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருப்பாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். அவர் உச்சம். சனீஸ்வர பகவான் உச்சம். சூரிய பகவான் சந்திர பகவான் உச்சம். சரிங்களா? 3 கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல வந்து கேந்திர பலம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகம், கேந்திர பலம் உள்ள ஒரு ஜாதகம். ஆனால் கேந்திரங்களில் பலம் பெற்ற கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாவ கிரகங்கள் தான். இயற்கையாக பாவ கிரகங்கள். 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இல்லைங்களா? இவங்க இருவருமே பாவர்கள் தான். ஆனால் இந்த 4ஆம் இடத்துல பலம் பெற்று 10 பார்க்கும், 7ல் பலம் பெற்று லக்னத்தை பார்க்கும். ஆக கேந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அமைஞ்சுது. லக்னாதிபதி 11ல் உச்சம். அவரோட வந்து 2ஆம் அதிபதி சேர்ந்தார். 2ஆம் அதிபதி அப்படின்றவர் வந்து தனாதிபதி, தனஸ்தானாதிபதி. தன லாபஸ்தானத்தில் போயிட்டு உக்காந்துருவார். லாபஸ்தானத்தில் போயிட்டு உட்காரும்போது தனலாபம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும். ஸோ இது வந்து ஸ்திர லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 2ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது, அங்கே ஒரு உச்ச கிரகம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறாரு. இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகமே சந்திரன் தான். அவரே உச்சமாகி அவர் வந்து லக்னாதிபதியாகி அந்த 2ஆம் அதிபதியோட சேர்க்கை பெறுகின்ற பொழுது நல்ல ஸ்திர லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா அது இந்த ஜாதகத்துக்கு இவங்களுக்கு அது வந்து சிறப்பாக பொருந்தும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்திர லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க என்ன ரீசன் அப்படின்னாக்கா 2ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதே வந்து தனலாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே அந்த 11ஆம் இடமானது ஸ்திர ராசி ஆகிப்போச்சு. அங்கே ஒரு உச்ச கிரகமும் இருக்குது. அந்த அந்த வீட்டின் உச்சாதிபதியும் கூட இருக்கிறார் அப்படின்னும் போது இதுதான் உண்மையான ஸ்திர லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரிங்களா? அடுத்ததாக இந்த ஜாதகத்தினுடைய ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10ஆம் இடத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான். அந்த 10ஆம் அதிபதி 7ல் உச்சமாகி லக்னத்தை பார்ப்பார். கூடுதலாக 7ல் உச்சமான அந்த செவ்வாய் பகவான் தன் பார்வை 4ஆம் பார்வையாக தன் வீட்டை தானே பார்ப்பார். அப்போது 10ஆம் இடம் பலமாகுது இல்லைங்களா? அப்போ 10ஆம் இடத்தின் தொடர்பு லக்னாதிபதி கிடைக்குது. இப்படியான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சிங்களேன். அடுத்ததாக 10ஆம் இடத்தின் உச்சாதிபதினு ஒரு கிரகம் இருக்கும் பாருங்கள். 10ஆம் இடத்தின் உச்சாதிபதினு ஒரு கிரகம் இருக்கும். இந்த கடக லக்னத்தின் 10ஆம் வீட்டின் உச்சாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான்.
அந்த சூரிய பகவானும் லக்னாதிபதியும் சேர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பாங்க. அதை 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான், பாக்யாதிபதி குரு பகவான், அது வந்து சமசப்தம பார்வையாக அந்த 2 கிரகங்களும் இருக்கும். இது வந்து ஒரு அற்புதமான யோகம் இல்லைங்களா? அடுத்ததாக 7ஆம் வீட்டின் அதிபதியான சனீஸ்வர பகவான் இந்த சசயோகத்தை கொடுக்கக்கூடிய இவர் 4ஆம் இடத்துல உச்சமாகி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே போல் வந்து லக்னத்தையும் பார்க்குறாரு. இதுதான் வந்து இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் இவர் கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு இது அப்படின்னம்னாக்கா, யோகம் அப்படின்னாக்கா சசயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நம்ம கலைஞர் ஐயா ஜாதகத்தில் அவர் வந்து சிஎம்மாக இருந்தாருன்றது எல்லோருக்குமே தெரியும். கூடுதல் சப்போர்ட் பண்ணது இந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாடு. இந்த யோகத்தின் சப்போர்ட்டு தான் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து மேன்மைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? ஸோ இது போன்ற நவகோள்கள், பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் கிடைச்சிது அப்படின்னாக்கா அது இருக்குதான்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல சிறப்பான ஒரு தரமான அமைப்பில் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து பலன் சொல்லும்போது நம்பி சொல்லலாம், இது நல்ல ஒரு உயர்வை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.